இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஒரு லேடி காருக்குள்ள உட்காந்து போன் பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ரெண்டு பசங்களை காமிக்கிறாங்க. அவனுங்க ரெண்டு பேரும் ஒரு பைனாக்குலரை வச்சுக்கிட்டு தூரத்துல நடக்கிற ஒரு பார்ட்டியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டில ஒரு புருஷன் பொண்டாட்டி நல்லா குடிச்சிட்டு போதையிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க அங்க வந்து அந்த புருஷன் பொண்டாட்டியை பார்த்து இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் பைனாக்குலர்ல பார்த்துட்டு இருந்த அந்த பசங்களும் கடுப்பா வராங்க. யாரா இவங்க எப்ப பார்த்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் குறுக்க வராங்க சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இதுல ஒல்லியா இருக்கான்ல இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. குண்டா இருக்கிற பையன் இவனோட ஃப்ரெண்டு. இதுக்கப்புறமா அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடியோட ட்ரெஸ் ஈரமாகுது. அப்போ அந்த டீச்சரும் அந்த லேடியை ட்ரெஸ் மாத்த ஒரு ரூம் காமிச்சு வைக்கிறாங்க. இந்த ரெண்டு பயப்பிள்ளைங்களும் அந்த லேடி போன ரூம் ஜன்னல் வழியா எட்டி பார்க்க ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படி இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த டீச்சர் வந்துடுறாங்க. இந்த ரெண்டு பயப்பிள்ளைங்களையும் அவங்க திட்டுவாங்கன்னு பார்த்தா இங்க பாருங்கடா, இந்த வயசுல உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் சகஜம் தான். ஆனா உங்க வயசு பொண்ணுங்கள பார்த்து சைட் அடிக்க பழகிக்கோங்க, அப்போதான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பெரிய பணக்காரர் போல. அவங்க வீடே பயங்கர ரிச்சா இருக்கு. அந்த வீட்டுல ஏதோ அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியை காமிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா வேலை விஷயமா வேற ஏதோ நாட்டுக்கு போறாரு போல. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோவும் அங்க இருந்த ஒரு டிரைவரும் அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு ஏர்போர்ட் போறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோவோட அப்பா ஹீரோவை கூப்பிட்டு இங்க பாரு, வீட்டுல நீ பத்திரமா இருக்கணும், உனக்கு என்ன தேவைனாலும் இந்த டிரைவர் கிட்ட கையில அவர் உனக்கு பண்ணி கொடுப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஆனா அந்த டிரைவர் ஹீரோவை மதிக்கவே கிடையாது. ஹீரோவை வீட்டுல கொண்டு வந்து விடாம அவனோட வீட்டுல இருந்து தூரமாவே அந்த காரை நிறுத்தி அங்க இருந்து போக சொல்லிடுறான். ஹீரோவும் வேற வழியே இல்லாம தன்னோட வீட்டுக்கு நடந்தே போறான். அவன் வீடு பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ அவனோட வீட்டுல உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல வேலை பார்க்குற அந்த லேடி ஹீரோ கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. ஆனா இந்த பயப்புல அந்த லேடி பேசுற எதையுமே கேட்காம அவங்க அழகையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டிரைவரும் அந்த வேலை பார்க்குற லேடியும் கார்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டிரைவர் அந்த லேடியை பார்த்து இங்க பாரு, நீ எப்படியாச்சும் அந்த சின்ன பையனை உன்னோட அழகை வச்சு மயக்கிடு, அதுக்கப்புறமா நமக்கு நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த லேடிக்கு இதை சுத்தமா உடன்பாடே இல்ல. அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அந்த டிரைவரும் இங்க பாரு, உனக்கு காசு வேணும்னா நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த வேலைக்கார பொண்ணு என்னெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு கேமரா வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அத அந்த பொண்ணு கவனிச்சிடுறா. அதுக்கப்புறமா இந்த பையன் பாக்குற நேரமா பார்த்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல கவர்ச்சியான ஒரு ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது அவன் கிட்ட வந்து நைஸா பேச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவன் கூட உட்காந்து கொஞ்சம் நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நான் ட்ரெஸ் மாத்துறத பார்க்க ரொம்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கழட்டிட்டு இருக்க. அந்த பையனும் அதை பார்த்து பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ நேரா தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவனோட வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இதை வச்சு அந்த பையனை போட்டு நல்லா கலாச்சிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல தன்னோட வீட்டுக்கு வந்தா அந்த வேலை பார்க்குற லேடி நம்ம இன்னைக்கு நைட்டு டின்னர் டேட்டுக்கு போலாமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அந்த டிரைவரும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான். இவனுக்கு இந்த பொண்ணை பத்தி எல்லா விஷயம் தெரியும்ன்றதுனால அவன் அமைதியா அங்கிருந்து போயிடுறான். இதுக்கப்புறமா ஹீரோவும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அந்த லேடி கூட நான் டின்னர் போறேன், படத்துக்குலாம் போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவனுங்க ரெண்டு பேரும் டென்னிஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு விவகாரமான ஐடியாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோவும் தன்னோட வீட்டுக்கு வந்து அந்த வேலைக்காரியை தேடிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு குளிச்சிட்டு இருப்பா போல. அந்த பொண்ணும் பாத்ரூம்குள்ள இவனை கூப்பிட இவன் உள்ள போனோன்னு அந்த பொண்ணை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு பயத்துல வெளியே ஓடி போயிடுறான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ண மாதிரியே படத்துக்கு சாப்பிடலாம் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஹீரோ கூட நெருங்கி பழகலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவங்கள லவ் பண்றதா சொல்றான், அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணுக்கும் தூக்கி வாரி போடுது. நம்ம ஒரு பிளான் போட்டா இவன் வேற ஒரு பிளான் போடுறானேன்ற மாதிரி திக்கோன்னு ஆயிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோவும் நடந்ததெல்லாம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டும் டே, அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயமே வேற, இன்னும் பச்சை புள்ளியா இருக்கேடான்னு சொல்லிட்டு அவனை போட்டு கலாச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்களோட காதல் நிச்சயமா ஜெயிக்கும்ன்ற மாதிரி நம்பிக்கையா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல இருந்து ஹீரோ அந்த பொண்ணு கூட வழக்கமா டின்னர் போறது, அந்த பொண்ணை கூப்பிட்டு வெளியே போறதுன்னு எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கான். இது நாள் வரைக்கும் அந்த பொண்ணு கூட நெருக்கமா பழகுறதுல ரொம்ப பயந்துட்டு இருந்த இந்த பையனும் அந்த பொண்ணு சொல்ற எல்லா விஷயத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பெட்ல ஒண்ணா இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு திடீர்னு நெஞ்ச புடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இதை பார்த்து பதறி போன இந்த பையனும் ஒரு மாதிரி பதறி போறான். அதுக்கப்புறமா அந்த டிரைவர் சொன்ன ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அந்த டிரைவர் ஒரு நாள் இவன் கிட்ட இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வேலை பார்த்த இடத்துல ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பான். இதை யோசிச்சு பார்த்துட்டு இருந்த இந்த சின்ன பையனும் ஒரு மாதிரி பயத்துல குழம்பி போறான். அதுக்கப்புறமா அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு அந்த டிரைவரை பாக்குறான். அவன் கிட்ட நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதுக்கப்புறமா அந்த டிரைவரும்
அந்த பொண்ணு இருக்கிற பெட்ரூம்க்கு வந்து பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணோட வாயில பயங்கர ரத்தமா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவ வாயில ரத்தமே இருந்திருக்காது. அந்த பையன் அந்த ரூமை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் வாயில ரத்தம் வர மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டு அந்த பெட்ல படுத்திருக்கிறா. இதுக்கப்புறமா அந்த டிரைவரும் வேற வழியே இல்ல, உன்னோட அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு போன் எடுத்து ஹீரோவோட அப்பாவை கால் பண்ணலாம்னு பாக்குறான். ஆனா ஹீரோக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டிரைவர் காலில் விழாத குறைய கெஞ்சிட்டு இருக்கான், என் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி. அதை கேட்ட டிரைவரும் சரி நம்ம இந்த பொண்ணை நம்மளே புதைச்சிடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த பொண்ணை புதைக்கிறாங்க. ஹீரோவும் மனசு கேட்காம கொஞ்சம் பூவை அந்த புதைச்ச இடத்துல வச்சுட்டு அங்கிருந்து போறான். இப்படியே மறுநாள் காலையில வந்து பார்த்தா அந்த புதைச்ச இடத்துல இருந்து அந்த பொண்ணை யாரோ தோண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை பார்த்த ஹீரோவும் பதறி போறான். அப்படியே தன்னோட வீட்டுக்குள்ள வந்தா அவனுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்தா நீ கொலை பண்ணது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு, நீ நிச்சயமா மாட்டிப்பேன்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதி இருக்கும். அதை பார்த்த ஹீரோவுக்கும் தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கும். இதுக்கப்புறமா ஹீரோ நேரா அந்த டிரைவரை போய் பார்க்கறான். நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பாவம் ஹீரோக்கு இந்த வேலையெல்லாம் அந்த டிரைவர் தான் பண்ணான்னு சுத்தமா தெரியாது. இதுக்கப்புறமா அந்த டிரைவரும் இங்க பாரு இந்த விஷயத்தை சரி கட்டணும்னா நமக்கு நிறைய பணம் தேவைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் பிளானே என்னன்னா ஹீரோவோட வீட்டுல ஒரு பெரிய லாக்கர் இருக்கும். அந்த லாக்கர்ல இருக்க பணம் எல்லாத்தையும் ஆட்டைய போடுறதா இவனோட பிளானு. அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு கூட ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறமா ஹீரோவும் வேற வழியே இல்லாம அந்த லாக்கரை திறந்து அந்த லாக்கருக்குள்ள இருக்க எல்லா பணத்தையுமே எடுத்து அந்த டிரைவர் கிட்ட கொடுக்கறான். பாவம் ஹீரோவுக்கு அந்த லாக்கருக்குள்ள எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அப்பாவியா இருக்கான். இப்படியே அந்த டிரைவரும் ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை உருவிக்கிட்டு இருக்க ஒரு நாள் அந்த வேலைக்கார பொண்ணு இந்த டிரைவரை பார்க்க வரான். இந்த டிரைவர் அந்த பொண்ணை யாருக்குமே தெரியாம ஒரு ஹோட்டல்ல தான் பதுக்கி வச்சிருப்பான் போல. அந்த பொண்ணுக்கு அந்த ஹோட்டல்ல இருக்கிறது பிடிக்காம இந்த டிரைவரை பார்க்க வரா. இவன் கிட்ட வந்து இங்க பாரு நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியே கிடையாது, அவன் ரொம்ப சின்ன பையன், அவனை இப்பெல்லாம் ஏமாத்தாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் நான் போய் அந்த பையன் கிட்ட சொல்லதான் போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இந்த டிரைவரும் இவளை நம்ம ஊருக்குள்ள விட்டா நம்மளை பத்தின எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பார்த்து இங்க பாரு நீ மட்டும் என்ன பத்தின விஷயத்த சொன்னா நானும் உன்னை பத்தின விஷயத்த வெளியே சொல்லிடுவேன். அந்த பையன் இன்னும் மேஜர் கூட ஆகல, அவன் கூட நீ என்னெல்லாம் பண்ணன்ற விஷயத்த நான் ஊருக்குள்ள சொன்னா உனக்கு தான் பெரிய பிரச்சனைன்ற மாதிரி மிரட்டுறான். ஆனா அந்த பொண்ணுக்கு இவன் சொன்னதை கேட்டு எந்த ஒரு பயமுமே இல்ல, நம்ம எப்படியாச்சும் அந்த பையன் கிட்ட உண்மையை சொல்லிடலான்ற உறுதியோட இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஹீரோ அந்த பொண்ணு செத்து போன சோகத்துல ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியை பார்த்துட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த தண்ணியில அந்த பொண்ணோட உருவம் தெரிய இவனும் அந்த பொண்ணோட ஆவிதான் வருதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நீ ஒன்னும் கவலைப்படாத நான் இன்னும் சாகலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த டிரைவர் பயபுல பண்ண வேலைதான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ நல்ல வேலை நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த வேலைக்கார பொண்ணும் இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அந்த டிரைவருக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா உன்னோட பணத்தை கூட நான் வாங்கி தந்துடுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் டென்னிஸ் விளையாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க இருக்கிற ஒரு கோச் கிட்ட இந்த வேலைக்கார பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க அந்த பையனோட பணத்தை ஒருத்தன் ஆட்டிய போட்டான், அவன் கிட்ட நீங்க போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்து அவனை மிரட்டி அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் ரொம்ப பயந்தாங்கோலி, நீங்க மிரட்டின உடனே எல்லா உண்மையும் சொல்லி பணத்தை கொடுத்துருவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இந்த கோச்சும் இங்க பாருமா எனக்கு போலீஸ் மாதிரிலாம் நடிக்க தெரியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, டிவில ஏதாச்சும் ஸ்பை சீரியல் போடுவான் அதை பார்த்துட்டு வந்து பக்காவா நடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட அந்த கோச்சும் சரின்னு ஒத்துக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கோச்சும் பிளான் பண்ண மாதிரியே ஒரு டிடெக்டிவ் ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போறான். அங்க இருக்கிற டிரைவரை பார்த்து இங்க பாருங்க இந்த வீட்டுல வேலை பார்த்த பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட உடனே அந்த டிரைவருக்கும் பயத்துல வெடவெடுத்து போகுது. இதுக்கப்புறமா அந்த கோச்சும் வீட்டை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த வீட்டுல ஒரு கபோர்ட்ல ஒரு பொம்மை மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துலதான் அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டிரைவர் கிட்ட வந்து ஒரு மாதிரி மிரட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த டிரைவரும் பயத்துல உண்மையெல்லாம் சொல்லிடுறான். அந்த பொண்ணு இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த கோச்சும் அவன் கழுத்தெல்லாம் பிடிச்சு மிரட்டிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை நீங்க கூட்டு வரலனா மவனை உன்னை அடிச்சு ஜெயில தான் தள்ளுவோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த டிரைவரும் பயந்து போறான். இவன் இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கும் போது ஹீரோ டிரைவர் கிட்ட வந்து எப்பா அவர் உன்னை ரொம்ப மோசமா மிரட்டிட்டு போறாரு, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு அங்கிருந்து போறான். இதுக்கப்புறமா அந்த டிரைவரும் ரொம்ப வேகமா அந்த பொண்ணை தங்க வச்சிருக்க ஹோட்டலுக்கு போறான். அங்க போயிட்டு அந்த பொண்ணை வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்டும் இங்க பாருங்க அந்த பொண்ணு இங்க இல்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டிரைவருக்கு இன்னும் பயமாகுது, நம்ம மட்டும் அந்த பொண்ணை கூட்டு போலனா நம்மள கொலைகேஸ்ல புடிச்சிட்டு போயிருவாங்களேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த ரிசப்ஷன்ல இருக்கவங்க கிட்ட பேச்ச கொடுத்து அந்த பொண்ணு எங்க போயிருக்கான்ற டீடைல வாங்கிக்கிறான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த வேலைக்கார பொண்ணு ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட போய் பார்க்க போறாங்க. அப்ப அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க பாரு
பாரு நம்ம சீக்கிரமா அந்த டிரைவரை பிடிச்சே ஆகணும், இல்லாட்டி உன் பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு அவன் வேற எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிடுவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஒரு காரை எடுத்துட்டு அவனை சேஸ் பண்ணி பிடிக்கலான்னு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு நான் காரை ஓட்டுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் டே உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டும் என்னடா பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்புட்ட, நான் எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் ஹீரோவையும் அந்த காருக்குள்ள ஏத்திட்டு இவன் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பயலுக்கு சுத்தமா காரே ஓட்ட தெரியாதுன்னு. அந்த பயலும் ரோட்ல இருக்க எல்லா பொருள் மேலையும் இடிச்சு தள்ளிட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது நடுவுல பைப் எல்லாம் இருக்கு, அது மேலாம் மோதி தண்ணி எல்லாம் பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த டிரைவரை காமிக்கிறாங்க. அவன் தான் கையில இருக்க எல்லா பணத்தையுமே சுருட்டிக்கிட்டு ஒரு கார்ல எஸ்கேப் ஆகி போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுல இருக்க இன்னொரு காரை எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த வீட்டுல இருந்த செக்யூரிட்டிஸ் ஒரு வேனை நடுவுல நிறுத்தி வச்சிருப்பாங்க. இந்த டிரைவரும் எனக்கு டைம் ஆயிடுச்சு நாங்க வந்து போகணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வேனை அங்க இருந்து அப்புறப்படுத்துறாங்க. அந்த டிரைவரும் அந்த காரை எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். கரெக்டா இவன் போன நேரமா பார்த்து ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த டிரைவர் அங்க இருந்து தப்பிச்சு போறத பார்த்துட்டு அந்த செக்யூரிட்டியோட வேனை எடுத்துட்டு அந்த டிரைவரை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கோச்சும் அந்த டிரைவர் தப்பிச்சு போறத பாக்குறான். அவனும் தன்னோட காரை எடுத்துட்டு அந்த டிரைவரை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த டிரைவரும் இதுக்கப்புறமா ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறான். அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவோட அப்பா ட்ரிப் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு போல. கரெக்டா இந்த டிரைவரும் ஹீரோவோட அப்பா மேல மோத ஹீரோவோட அப்பா அடே உன் ஓனர் மேல இவ்வளவு பாசமா என்ன பிக்கப் பண்ணதான் இவ்வளவு தூரம் வந்தியான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த டிரைவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஹீரோவும் அந்த வேலைக்கார பொண்ணும் அந்த ஏர்போர்ட்குள்ள வந்துடுறாங்க. கரெக்டா அந்த டிரைவரை பார்த்து அவன் கையில இருக்க அந்த பண பேக் மட்டும் புடுங்கி வச்சுக்கிறாங்க. அந்த டிரைவர் பண்ண எந்த ஒரு விஷயத்தையுமே ஹீரோ அவனோட அப்பா கிட்ட சொல்லவே இல்ல. இதுக்கப்புறமா அந்த டிரைவரும் வேற வழியே இல்லாம ஹீரோவோட அப்பா கிட்ட நல்ல விதமா பேசிட்டு அவரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரான். இதுக்கப்புறமா ஹீரோவும் அந்த வேலைக்கார பொண்ணும் அப்பப்ப யாருக்குமே தெரியாம தனிமையில சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டிரைவருமே எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க அப்பாவுக்கு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த வேலைக்கார பொண்ணு ஹீரோவை பார்த்து இங்க பாரு நம்ம இப்படியே சந்திச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாகும், அதனால நான் இந்த வேலையை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போக ஹீரோவுக்கு ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகுது. அவன் முன்ன மாதிரி இல்லாம ஒரு புது ஆளா மாதிரி ஸ்கூலுக்கு வரான். அதை பார்த்து அவனோட டீச்சரும் என்ன இவன் வழக்கம் போல இல்லாம ஒரு தினசா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி சகஜமா யாரு கூடயும் பேசியிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல இவனுக்கு யாருனே தெரியாத ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் have fun guys.